எதிர்க்கட்சிகள் பரப்பும் அவதூறுகளை முறியடித்து திமுக வெற்றிக்கு தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று ராசா எம்பி கூறியுள்ளார். சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் மாதவரம் லட்சுமிபுரத்தில் நடைபெற்றது. இதில் துணை பொதுச் செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான ராசா எம்பி கலந்து கொண்டு பேசும்போது, ஒன்றிய அரசு மற்றும் ஒன்றிய கூட்டணியில் உள்ள அதிமுக உட்பட எதிர்க்கட்சிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசை வீழ்த்துவதற்காக பல்வேறு குறுக்கு வழிகளை பயன்படுத்துவதோடு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கட்சி மீது பல்வேறு அவதூறுகளை பரப்பி மக்கள் மத்தியில் அவப்பெயரை உண்டாக்க முயற்சி செய்வார்கள். எனவே தொண்டர்கள் விழிப்புணர்வுடன் இருந்து அதனை எதிர்கொண்டு பொதுமக்களிடம் இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செயலாற்ற வேண்டும். வரும் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து நிர்வாகிகளும் ஒற்றுமையுடன் இணைந்து முதல்வரின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செய்து வரும் எண்ணற்ற திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து திமுக வேட்பாளரை சுமார் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார். திமுகவின் கீழ்த்தரமான செயல்பாடு திமுகவினர் ஈடுபடும் அனைத்து பாலியல் குற்றங்களிலும் தொடர்கிறது என்று முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். அரக்கோணம் திமுக இளைஞரணி நிர்வாகியால் கல்லூரி மாணவி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. அரக்கோணம் கல்லூரி மாணவி தான் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார். மாணவி கொடுத்த புகாரின் கீழ் கடந்த 10ஆம் தேதி அன்றே வழக்கு பதிவு செய்ததாக கூறும் போலீசார் இதுவரை திமுக இளைஞரணி நிர்வாகியை கைது செய்யவில்லை. மாறாக மாணவி போலீசாரிடம் கொடுத்த ஆதாரங்களை திமுகவினர் சமூக ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் மாணவி குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தாக்குதலுக்கு ஆளான வழக்கில் மாணவி குறித்த தனிப்பட்ட தகவல்களை வெளியிட்டு அச்சுறுத்த முயற்சித்த திமுகவின் கீழ்த்தரமான செயல்பாடு திமுகவினர் ஈடுபடும் அனைத்து பாலியல் குற்றங்களிலும் தொடர்கிறது என்பதையே இது காட்டுகிறது. இத்தகைய சூழலில் தேசிய மகளிர் ஆணையத்தின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது திமுக அரசின் கடமை என்று அண்ணாமலை கூறியுள்ளார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் KN நேரு அளித்த பேட்டியில், திமுகவில் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடக்கிறது. சென்ற இடங்களில் எல்லாம் திமுக தோழர்கள் உற்சாகமாக பணியாற்றி வருகின்றனர். 7வது முறையாக திமுக தான் ஆட்சி அமைக்கும். மீண்டும் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் வருவார். அரசு சார்பில் செய்ய வேண்டிய பணிகளை செய்து முடிப்போம். எதிர்க்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்து திமுகவையும் திமுக தலைவரையும் விமர்சனம் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். அதை தாண்டித்தான் தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல வரும் தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும். பொதுமக்கள் முழுமையாக முதலமைச்சருக்குத்தான் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். என்னிடம் 41 தொகுதிகளுக்கு பொறுப்பு கொடுத்துள்ளனர். அனைத்து தொகுதிகளும் திமுகவுக்கு சாதகமாகத்தான் உள்ளது என்று கூறினார். திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு நடத்துவதற்கான நேரம் குறித்து ஆலோசித்து முடிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த வீரபாகு மூர்த்தி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கை பகல் 12:05 மணி முதல் 12:45 நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதில் உள்துறை அமைச்சராக பரமேஸ்வரா இருந்து வருகிறார். இந்த நிலையில் பரமேஸ்வராவுக்கு தொடர்புடைய கல்வி நிறுவனங்களில் அமலாக்கத்துறை திடீரென சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். துமகுருவில் உள்ள ஸ்ரீ சித்தார்த்தா மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ சித்தார்த்தா தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் பெங்களூரு புறநகரில் உள்ள நெலமங்கலத்தில் உள்ள சித்தார்த்தா மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனத்திலும் இந்த ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ரெய்டுக்கான காரணங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதுகுறித்து முதலமைச்சர் சித்தராமையா கூறும்போது, ரெய்டு பற்றி எனக்கு ஏதும் தெரியவில்லை, அதை பற்றி அறிந்துவிட்டு பதிலளிக்கிறேன் என்று கூறினார். வரும் மே 24ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த 24ஆம் தேதி டெல்லி செல்கிறேன். சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது? பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரேடியில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்குடி ஏந்தி சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளைக்குடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா? என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன். இன்றைக்கு கூட தமிழகத்தின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளேன். தமிழகத்திற்கான நிதியை போராடி பெறுவேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆதவ் அர்ஜுனாக்கு அதிமுக பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதிமுக ஐடி விங் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தொழிலதிபராக இருந்து திடீர் அரசியல்வாதியாக பல கட்சி தாவுவதில் கை தேர்ந்த வித்தகரான ஆதவ் அர்ஜுனாவிற்கு அதிமுக பற்றி பேச எல்லளவும் தகுதியில்லை. இன்று தாவேகாவில் அமர்ந்து கொண்டு கருத்து கூறும் நீங்கள் நாளை எந்த கட்சியில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை. எனவே உங்கள் கருத்துக்கு பதில் அவசியம் இல்லை என்று அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.